ஹலோ வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அலரிப்பூ அழகாக முட்டை எடுத்துருக்குது. சின்ன கிளை தான், அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். சூப்பராக வளர்ந்து நிற்குதுங்க பாருங்கள். இது நாளைக்கு ஃபுல்லாக மலர்ந்துடும். ஹலோ, இப்போ சிறுகீரையை அறுவடை பண்ணுறோம். சிறுகீரை, அரைக்கீரை எல்லாமே கலந்து ஒரு தொட்டியில் அப்படியே கொஞ்சம் தூவி விட்டது வளர்ந்துருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அரைக்கீரை தான். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை செடி அதில் ஒன்று வச்சு விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், பூவெல்லாம் எடுத்துச்சு. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் நல்லா காய் விட்டுரும். அப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது ஃபேஷன் ஃப்ரூட்டு. ஏற்கனவே வீட்டில் இருந்த செடி, ஆனால் காஞ்சி போச்சு. அதனால் இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போது வந்து இங்கே ஒரு 3 இலை விட்டுடுச்சு. இது சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே தனியாக போட்டேங்க. நான் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டில். பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் ஒரு 30 நாளில் அறுவடை பண்ணிவிடுவேன். நிறைய பூ எடுத்து நிறைய இருக்குதுங்க. தொட்டி ஃபுல்லாக சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது. இது பட்டைப்பரண்டை, இல்லைன்னா தட்டைப்பரண்டைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த செடி தான் இது. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. இது உருட்டு பரண்டை. ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போது இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து நல்லா வெளியே வரைக்கும் போயிருக்குது பாருங்கள். நல்லா உருட்டு பரண்டை. இது சின்ன வெங்காயம். ஒரு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்குறோம். சக்கரவள்ளி கிழங்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் தெரியுது பாருங்கள். அதிலே கத்திரியும் நட்டு வச்சுருக்குறோம். அப்போது இது ஒரு நாளைக்கு எடுத்து சமைச்சிடணும். இது விளைஞ்ச நாட்கள் வந்து முடிஞ்சு விட்டது. இதுக்கப்புறம் அறுவடை பண்ணிட வேண்டியது தான். தக்காளி செடியில் நிறைய தக்காளி விட்டுருக்கு பாருங்க. இது வந்து கோவை செடி. இது மலேசியன் கோவை செடிங்களாம். இது நாங்கள் வெளியிலேருந்து வர வச்சு ஆன்லைனில் போட்டு